எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரங்கநாதர், ஸ்ரீரங்கத்தில் இருக்க அரங்கநாதரோட விஸ்வரூப தரிசனம் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்றது தான். பல பேர் கேட்டிருந்தாங்க அது எப்படி புக் பண்ணுறது என்னன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. நான் புக் பண்ணியிருக்க ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக போயிடலாம். முக்கியமாக இது என்னென்னா, ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. புக் பண்ணும்போது ஆதார் கார்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6:15 தரிசனம். நீங்கள் ஒரு 5:30 மணி வாக்கில் அங்கே போயிடுங்க. ஆனால் ஹெச்ஆர்என்சிலே போட்டிருப்போம் 5:30 மணிக்கு வந்துருங்கன்னு அந்த சைட்லேயே. 5:30 மணிக்கு போயிட்டீங்கன்னா நில்லுங்க. எவ்வளோ ஃப்ரண்ட்டில் நிற்க முடியும் அவ்வளோ ஃப்ரண்ட்டில் இருங்க. திறந்து விட்டுனா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுங்க. நீங்கள் சும்மா ஸ்லோவாக நடந்து போனால் அந்த கூட்டத்தில் பின்னாடி தான் நிற்பீங்க. ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பசு வரதையும் யானை வரதையும் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் பிஃபோராக போயிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட நகலோ இல்லை ஒரிஜினலாக வச்சுக்கோங்க. ஃபோனில் இருந்தாலும் ஓகே தான். பட் இது வரைக்கும் நான் ஒரிஜினல் எடுத்து போனதால் என்ன அது எனக்கு தெரியல கரெக்டாக. பட் நீங்கள் ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. சில சமயத்தில் செக் பண்ணுறான். 2-3 வாட்டி நான் செக் பண்ணல. ஒரு வாட்டி வந்து கேட்டு அந்த ஆதார் கார்டெலாம் செக் பண்ணேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. வாங்க அந்த புக்கிங் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு விலாவாரியாக வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சிஸ்டமில் கூகுளில் போயிட்டு ஸ்ரீரங்கம் டெம்பிள் தர்ஷன் ஆன்லைன் புக்கிங் போட்டிங்கனாலே அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்ரீ அரங்கநாதர் சுவாமி டெம்பிள் ஸ்ரீரங்கம் வரும். இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெச்ஆர்என்சியோட வெப்சைட். இதில் 3வது ஆப்ஷன் தான் வந்து டிக்கெட் புக்கிங். இதிலே வந்து நீங்கள் தமிழில் புக் பண்ணால் மேலே ரைட் சைட் கார்னர் இருக்க தமிழ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வரும். பட் இருந்தாலுமே நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்லேயே போயிடலாம். அந்த 3வது இருக்க ஸ்லாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் அன்றைக்கி தர்ஷனுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ இந்த மாதிரி வரும். அகைன் இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா தரிசன் என்னென்ன தரிசனம்லாம் அவைலபிள் இருக்குன்னு காமிக்கும். நம்மளுக்கு முதல்ல இருக்கிறது தான் விஸ்வரூப தரிசனம். அதுக்கப்புறம் திருமஞ்சனம் இருக்குது. அதுக்கப்புறம் 3 தரிசனம் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் 100 rupees கியூ தரிசனோட ஆன்லைன் புக்கிங்குமே அவைலபிளாக இருக்கும். இந்த சமயம் இல்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் போன வாரம் கிடையாது. ஏன்னா தேர்லாம் இருந்தால் கிடையாது. இப்போ தான் வந்து ஆட் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு வேண்டிய டேட் கிளிக் பண்ணிக்கலாம். நான் 9th புக் பண்ண போகிறேன். 9th வந்து இப்போ கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் கீழே அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் புக்குன்னு இருக்கும். புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டிருக்க டீட்டெயில்ஸாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ் கேட்கும், லொக்கேஷன் அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸ்ஸு, பின்கோடு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேமு, ப்ரூஃப் டைப்பு, ப்ரூஃப் நம்பர் அதெல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டிவேட்டிவ் டீட்டெயில்ஸை நேமுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருங்க, ப்ரூஃபோட நம்பர். ப்ரூஃபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 ப்ரூஃப் தான் எடுத்துக்கும். ஆதார் கார்டு இல்லை பாஸ்போர்ட். ஆதார் கார்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஜெண்டரை வந்து கொடுத்துருங்க. ஜெண்டரை கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஐ அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட்டுன்னு அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன், கிரெடிட் கார்டு வேணுமா, நெட் பேங்கிங் வேணுமா, யூபிஐ வேணுமா, கியூஆர் கோடு வேணுமான்னு நான் வந்து யூபிஐ செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு யூபிஐ இருக்கிறதுனால யூபிஐ செலக்ட் பண்ணி அது மூலிமா நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸ்கேனை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு யூபிஐயில் எடுத்துப்போம். இப்போ அந்த ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி நம்ம கூகுள் பேயில் போய்ட்டு அதை ஸ்கேன் பண்ணி இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பிரிண்ட் கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு டிக்கெட் வந்துச்சு. பிரிண்ட் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு அந்த டிக்கெட் வந்துடும். இதே வந்து பிரிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் சிஸ்டமில் வந்து பிரிண்ட் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சேவ் ஆப்ஷன் வரும். சேவ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் புக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதார் கார்டோட நகல் வச்சுக்கோங்க. உங்கள் மாமிக்கிட்ட என்ட்ரன்ஸில் போகும் சமயத்தில் வந்து செக் பண்ணுறாங்க. சில சமயத்தில் வந்து ஆதார் கார்டு இல்லாமலேயும் விட்டுறாங்க. பல சமயம் வந்து அந்த ஆதார் கார்டை கேட்குறாங்க. அதனால் டு பி அந்த சேஃபர் சைட் அந்த ஆதார் கார்டை வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.